இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நெய்வேலி நான் பிறந்து வளர்ந்த தொகுதி, கேட்ட தரமாட்டாங்க. இன்றைக்கு கள நிலவரம், தனித்தே தமிழக வாழ்வுரிமை கட்சி நெய்வேலியில் வெற்றி பெறும். குறிஞ்சிப்பாடியில் மிகப்பெரிய மந்திரியை எதிர்த்து இவங்கெல்லாம் என்ன செய்ய முடியும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் சொல்றான், திமுக மந்திரிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையான நெருக்கடியை தருகிறது என்று. நெருக்கடி தரல ராசா, நெருக்கடி தரல. போதும், நீங்க அந்த தொகுதியில பல முறை எம்எல்ஏவா இருந்துட்டீங்க. ஒரு முறை வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வாய்ப்பை தருவோம் என்று எனது அருமை குறிஞ்சிப்பாடி தொகுதி வாக்காளர் பெருமக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், அங்கேயும் நமக்கு ஒரு விதையை போட்டு வைப்போம். ஒரு விதை போட்டு வச்சா உடனே அது முளைச்சி மரமாயி அது கனி தரும் பழம் தரும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அந்த அளவிலே மிக திட்டமிட்டு மிக கச்சிதமாக ஒவ்வொரு அடியும் நிதானமாக நான் எடுத்து வைக்கிறேன். அதனால் தயவு செய்து நாளைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. அந்த ஒரு நாள் அவகாசத்திற்கு பிறகு 6ஆம் தேதி தான் கடைசி நாள் வேட்புமனு தாக்கல். நிச்சயம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும்.